திருச்செந்தூர் கோவிலில் ஆய்வு செய்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷிற்கு திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதில் அறநிலையத்துறையை சார்ந்தவர் அல்லாத திரு சுந்தர அர்ச்சகர்கள் காலம் காலமாக மரபு வழியாக இந்த சுவாமி தரிசன உதவியை செய்து வருகின்றனர். பக்தர்கள் தரும் தட்சணையை பெறுகின்றனர். இந்த நிலையில் திரு சுதந்திர அர்ச்சகர்கள் செய்யும் ஆன்மீக பணியை இழிவுபடுத்தியுள்ளார் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். திருச்செந்தூர் தொகுதி அனைத்து சமுதாய மக்களின் நலனை வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு 7வது முறையாக வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர் என்ற முறையில் எனது பணி இருந்து வரும் நிலையில் திரு சுதந்திர அர்ச்சகர் சமுதாயத்தை இழிவுபடுத்தியதோடு திருச்செந்தூர் கோவிலின் புகழை சிறுமைப்படுத்திய அறநிலையத்துறை அமைச்சர் ராஜேஷுக்கு தனது வன்மையான கண்டனத்தை மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். இதற்கு அமைச்சர் ரமேஷ் தற்போது பதிலடி கொடுத்துள்ளார். அதில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். மாண்புமிகு திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, உங்களைப் போல் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் போடும் வழக்கம் உண்மையில் பெரியாரை பின்பற்றுபவர்களுக்கு கிடையாது. மக்களை சுரண்டி பிழைப்பது யாராக இருந்தாலும் சாதி மத பாகுபாடு இன்றி நடவடிக்கை எடுக்கத்தான் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளனர். பக்தர்களிடம் சட்டத்திற்கு புறம்பாக பணம் பெற்றுதான் சேவையை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. அப்படி செய்வது சேவையும் இல்லை. அதை எந்த கடவுளும் செய்ய சொல்லவும் இல்லை. நேற்று வரை சாதியை வைத்து ஆதரவாக செயல்படுகிறேன் என்று திமுகவினர் பேசினீர்கள். இன்று அதே சாதியை சார்ந்தவர்களை அவமதித்து விட்டதாக பேசுகிறீர்கள். தவறு செய்தவர்களை தண்டித்தால் தங்களுக்கு எதற்காக திடீர் கொந்தளிப்பும் பதற்றமும் வருகிறது என்பது தெரியவில்லை. இன்னும் பல முறைகேடுகள் திருச்செந்தூர் திருக்கோவிலில் நடந்து வருவதை விரைவில் வெளிக்கொணர்வேன். அதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளத்தில் திமுக எம்எல்ஏவும் தாவேக அமைச்சரும் திருச்செந்தூர் கோவிலை வைத்து நேரடியாக மோதிக்கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.